ஒழுக்கம் உடைமை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். விளக்கம்: ஒருவருக்கு உயர்வு தரக்கூடியது ஒழுக்கம் என்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட மேலானதாக போற்றப்படுகிறது. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். Explanation: Propriety of conduct leads to eminence. It should therefore be preserved more carefully than life. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. விளக்கம்: எந்தெந்த வழிகளில் ஆராய்ந்தாலும் வாழ்க்கையில் ஒழுக்கமே சிறந்த துணை என்பதால் எத்தகைய துன்பத்தை ஏற்றாவது அதை காக்க வேண்டும். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. Explanation: Let propriety of conduct be laboriously preserved and guarded, though one know and practice and excel in many virtues, that will be an eminent aid. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். விளக்கம்: ஒழுக்கம் உடையவராக வாழ்வதுதான் உயர்ந்த குடிப்பிறப்புக்கு எடுத்துக்காட்டாகும். ஒழுக்கம் தவறுகிறவர்கள் யாராயினும் அவர்கள் இழிந்த குடியில் பிறந்தவர்களாகவே கருதப்படுவர். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். Explanation: Propriety of conduct is true greatness of birth, and impropriety will sink into a mean birth. மரபினும் ஒத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். விளக்கம்: கற்ற மறைபொருளை மறந்தாலும் மீண்டும் அதனை ஓதி கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மறை ஓதுவனுடைய குடிப்பிறப்பு ஒழுக்கம் குன்றினால் கெடும். மரபினும் ஒத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். Explanation: A Brahmin, though he should forget the Vedas, may recover it by reading. But if he fail in propriety of conduct, even his high birth will be destroyed. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு. விளக்கம்: பொறாமை உள்ளவனுக்கு செல்வம் இல்லை என்பது போல் ஒழுக்கம் இல்லாதவனுக்கு உயர்குலம் என்பதும் இல்லை. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு. Explanation: Just as the envious man will be without wealth, so will the man of destitute of propriety of conduct be without greatness. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக் கரிந்து. விளக்கம்: மன உறுதி கொண்டவர்கள் ஒழுக்கம் தவறுவதால் ஏற்படும் இழிவை உணர்ந்திருப்பதால் நல்லொழுக்கம் குன்றிடும் அளவிற்கு நடக்க மாட்டார்கள். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக் கரிந்து. Explanation: Those firm in mind will not slacken in their observance of the proprieties of life, knowing, as they do, the misery that flows from the transgression from them. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் ஏதுவர் ஏதா பழி. விளக்கம்: ஒழுக்கத்தினால் உயர்வை அடைவர். ஒழுக்கம் இல்லாதவர் வேண்டாத பழியை அடைவர். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் ஏதுவர் ஏதா பழி. Explanation: From propriety of conduct, men obtain greatness. From impropriety comes insufferable disgrace. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். விளக்கம்: நல்லொழுக்கம் இன்பமான நல்வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும். தீயொழுக்கம் எப்போதும் துன்பத்தை கொடுக்கும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். Explanation: Propriety of conduct is the seed of virtue. Impropriety will ever cause sorrow.
ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழக்கியும் வாயால் சொல்லல். விளக்கம். மறந்தும் தீய சொற்களை தம் வாயால் கூறுவது ஒழுக்கம் உடையவர்க்கு முடியாது. ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழக்கியும் வாயால் சொல்லல். Explanation. Those who study propriety of conduct will not speak evil, even forgetfully. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். விளக்கம். உயர்ந்தோர் ஏற்றுக்கொண்ட ஒழுக்கம் எனும் பண்போடு வாழ கற்காதவர்கள் பல நூல்களை படித்திருந்தும் கூட அறிவில்லாதவர்களே ஆவார்கள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். Explanation. Those who know not how to act agreeably to the world, though they have learnt many things, are still ignorant. Thank you for watching. Please like, comment, share and subscribe. Bye.